டின்னர் என்னன்னு பார்க்கலாமா? டின்னர் என்ன செய்யலான்னு யோசனை பண்ணேன். சக்கரவள்ளி கிழங்கு இருந்துச்சு, கிழங்கு கொஞ்சம் வேர்க்கடலை வேக வச்சுருக்கேன். நைட்டு டின்னர் என்னான்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள், இது தோல் உரித்து எடுத்துகிட்டு வரேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இப்போ வந்து சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் உரித்து எடுத்துட்டேன்னா கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கிட்டேன். ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். நாட்டு சர்க்கரை எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா மசிச்சுட்டு இந்த இலையில தட்டி தட்டி எடுக்க வேண்டியதுதான். தட்டி கல்லில் போட்டுற வேண்டியதுதான். ஓகேங்களா? இதான் சக்கரவள்ளி கிழங்கு அடை. நைட்டு டின்னருக்கு இதான் நல்லாயிருக்கும். செஞ்சோம்னாக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசை எப்போ பாரு இட்லி தோசைங்கிறதுனால கொஞ்சம் சேஞ்சாக இருக்கட்டும்னு இதை செய்ய போகிறேன் நான். ஓகேங்களா? நைட்டு டின்னர் சாப்பிட்லாம் வாங்க. இதை வந்து அழகாக வாழை இலையில் வச்சு தட்டிட்டு இதை அப்படியே எடுத்து கல்லில் போட்டுற வேண்டியதுதான். ஓகேங்களா? நல்லா வெந்துட்டோன்னு அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான். நல்ல இதான் உடம்புக்கு. வாழை இலை நல்லா வேக வச்சு சாப்பிட்றது உடம்புக்கு நல்ல இதான். அதுவே வெந்துட்டுனா விட்டுடும் அப்படியே.